ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா வெண்பூசணி ஜூஸ் தான் பார்க்கலாம். அது வெண்பூசணின்னா என்னென்னா சாம்பல் பூசணி தான். நம்ம ஒரு பக்கம் டிஸ்ட்ரிக் மட்டும்தான் இது யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சிலர் மோர் குழம்புல போட்டு செய்வாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதுலேருந்து எப்படி ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அது மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு இது கூட நான் என்ன போடுறேன்னா மிளகு கொட்டையும் கொஞ்சோண்டு சால்ட்டும் டேஸ்ட்டுக்காக தான் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி கலந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அந்த தண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடித்தோம். நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருந்தது. அந்த மிளகோட ஸ்பைசி தான் நல்லா தெரிஞ்சது. இது உடம்புல வாட்டர் பேலன்ஸை நல்லா பண்ணுமா, வயிற்றில் இருக்க கழிவுகளை நல்லா நீக்கும், அதாவது வயிற்றில் இருக்க புண்ணையுமே ஆற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம சொல்லலப்பா. நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலான்னு தான் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.